வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் wonderland. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் பிளான்ட் ஃப்ரை. ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கோ ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கோ என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது எக் பிளான்ட் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: எக் பிளான்ட் 1 எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த சைஸுக்கு நல்லா தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக் பிளான்ட்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, கூட இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எக் பிளான்ட் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த எக் பிளான்ட் மேலே நல்லா இந்த மாதிரி பொடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மசாலா. அப்போ தான் நமக்கு எக் பிளான்ட்டோட நல்லா ஸ்டிக் ஆகி வரும். தயிர் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி மீதி உள்ள எக் பிளான்ட்டுக்கெலாம் மசாலா அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ தோசை பேனை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எக் பிளான்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு எக் பிளான்ட்டாக நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்குவோம். அடிக்கடி திருப்பினோன்னா உடஞ்சிரும். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. தயிர் சாதத்தோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைங்க கூட எக் பிளான்ட்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுறலாம். தவா, பேன் எதில் வேணால் ஃப்ரை பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் இரும்பு கல்லில் பண்ணோன்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நான் தோசைக்கல்லில் பண்ணுறேன். இப்போ நமக்கு சூப்பரான எக் பிளான்ட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதி உள்ள எக் பிளான்ட்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்பவே டேஸ்டியான எக் பிளான்ட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் wonderland. தேங்க்யூ.